மதுரையும் கற்பு சுடற்பட்டு வந்ததும் பெண்ணாலே, ஒரு விளையாட்டு சிறுபிள்ளை வீர சிவாஜியாயானதும் பெண்ணாலே, நில்லென்று சொன்னதும் சுள்ளென்ற சூரியன் நின்றதும் பெண்ணாலே, இந்தியா தங்க பதக்கம் ஜெயிச்சதெல்லாம் பெண்ணாலே, அந்த வழி வந்த மக அரசாள வந்தாளே. நன்மையெல்லாம் ஆவதும் பெண்ணாலே, தீமையெல்லாம் அழிவதும் பெண்ணாலே. எண்கள் இல்லாமல் கணிதம் இருக்கலாம், பெண்கள் இல்லாமல் மனிதம் இருக்க முடியாது. எந்த மண்ணின் மைந்தனாக இருந்தாலும் அவன் ஒரு பெண்ணின் மைந்தன் தான் என்ற பெருமையோடு ராஜ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இந்த அருமையான பட்டிமன்றத்திற்கு நடுவராக வீட்டிருக்கின்ற தெண்டலிலே ஒலி வாங்கி, தேனாற்றில் குரல் வாங்கி, மல்லிகையில் மனம் வாங்கி, மதுரையிலே தமிழ் வாங்கி, அறிவுகளை அகம்தாங்கி அசத்துகின்ற எங்களுடைய நடுவர் அவர்களே. இன்னித்தானா? யா, நான் ஏதோ திருக்குறள் நினைச்சிட்டு உட்கார்ந்து இருந்தேன். என்னணி எதிரணி ஆற்றல் மிகுந்த அறிஞர் பெருமக்களே, இந்த அருமையான நிகழ்வை ரசித்துக் கொண்டிருக்கின்ற யாதவா கல்லூரி மாணவிகளை, உங்கள் அனைவருக்கும் இந்த சின்னவளின் சிறப்பான வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். சிங்கத்தை யாரும் கொஞ்ச முடியாது, யாதவா கல்லூரி மாணவிகளை இந்த உலகத்தில் யாரும் மிஞ்ச முடியாது. ஏன் அவ்வளவு வேகமா ஓடுவாங்களா? ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு அழகான தலைப்பு. பெண்களுக்கு பெருமை சேர்ப்பது, பெண்களுக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் தருவது பிறந்த வீடா புகுந்த வீடா அப்படின்னு ஒரு அருமையான கேள்வி இன்னைக்கு ராஜ் டிவி நமக்கு கேட்டிருக்கு இல்லையா? நடுவர் அவர்களே, நான் ஒரு விஷயம் சொல்றேன். பறவைகளுக்கு எப்படி கூடு சுகமோ அதுபோல பெண்களுக்கு புகுந்த வீடுதான் சுகம் என்பதனை பேசுவதற்கு நாங்க வந்திருக்கோம். வீடுன்னா என்ன அர்த்தம்னா, வீடுன்னா சொர்க்கம்னு அர்த்தம். பெண்களுக்கு சொர்க்கமே புகுந்த வீடுதான். வீடுன்னா என்ன தெரியுமா? கவலைகளை விடுகிற இடம், துன்பத்தை விடுகிற இடம், துயரத்தை விடுகிற இடம், அதுதான் புகுந்த வீடு என்பதனை பேச நாங்க வந்திருக்கோம். அதனாலதான் புகுந்த வீட்டுக்கு போற ஒரு பெண்ணு என்ன தெரியுமா பாடுனா, ஆனந்தம் விளையாடும் வீடு இது, ஆனந்தம் விளையாடும் வீடு, நான்கு அன்றில்கள் ஒன்றான கூடு இது, ஆனந்தம் விளையாடும் வீடு. மதுரையில பட்டிமன்றம் நடக்குது. லட்டு நகரம்னா திருப்பதியை சொல்லலாம், பட்டு நகரம்னா காஞ்சிபுரத்தை சொல்லலாம், மல்லிகை மொட்டு நகரம்னா மதுரையத்தான் சொல்லணும். அந்த மதுரைக்கு என்ன சிறப்புன்னா மீனாட்சி அம்மன் சிறப்பு. மீனாட்சி அம்மாவுக்கு என்ன சிறப்புன்னா சொக்கநாதரை காதலிச்சு திருமணம் செய்ததுதான் சிறப்பு. அதனாலதான் ஒரு கவிஞர் சொன்னார், ஆண்டவன காதலிச்சா பாண்டி நாட்டு மீனாட்சி, காதலிச்சி மணந்ததற்கு மாமதுரை கோயில் சாட்சி, வெட்ட வெட்ட வளரும் கொடி என்ன கொடி சொல்லம்மா, காதல் கொடி தானம்மா அப்படின்னு அந்த பாட்டை அருமையா முடிப்பாங்கன்னு சொன்னா, மீனாட்சி அம்மனுக்கே சொக்கநாதரோடு இருப்பதுதான் மகிழ்ச்சி என்று சொன்னால் பெண்களுக்கு புகுந்த வீடுதான் மகிழ்ச்சி. திருமணம்னா சாதாரண நினைச்சீங்களா? அம்மா சொன்னாங்க வந்த உடனே, பிறந்த வீட்டில் இருக்கும் போது பெண்கள் எல்லாம் இளவரசியா இருக்கும். நாங்க பிறந்த வீட்டுல இளவரசியா இருக்கீங்க, புகுந்த வீட்டுல அவ இல்லத்தரசியா இருக்கிறா, அதுதான் மகிழ்ச்சி. பிறந்த வீட்டுல அவ வெறும் ராணி, புகுந்த வீட்டுல அவ மகாராணியா இருக்கிறா, அதுதான் மகிழ்ச்சி. முதல்ல என் தங்கச்சி வந்து பிறந்த வீட்டுல இருக்கும் போது சந்தோஷமா, சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை. ஆனா எங்களுக்கு என்ன தெரியுமா ஆசை? உன் பேர் சொல்ல ஆசைதான், உள்ளம் மகிழ ஆசைதான். மேடம், இதுக்கு முன்னாடி எதுவும் பாட்டு கச்சேரியில் ஒர்க் பண்ணீங்களா? ஏன்னா ஒரு 460 பாட்டு வச்சிருக்கீங்க உங்க பென்ட்ரைவ்ல. சார் வந்த உடனே நாங்கெல்லாம் தொப்புள் கொடி உறவு, நீங்க தாலி கொடி உறவு. தொப்புள் கொடி உறவை பிறந்த உடனே கட் பண்ணிடுவாங்க, ஆனா தாலி கொடி உறவு கடைசி வரைக்கும் இருக்கும். அதான் சொன்னாங்க, ஒரு தாலி வரம் வேண்டி வந்தேன் தாயம்மா, கண்டிருந்து பாரம்மா,
வேறு துணையாரம்மா. அடுத்து வரும்போது ஆளுக்கு ஒரு MP3 CD கொடுத்துருங்க, நாங்க பாட்டு உட்காந்து கேட்டுக்கிறோம். கல்லூரி பெண்கள்கிட்ட கேட்டு பாருங்க, உங்களுக்கு பிறந்த வீடு தான் பிடிக்குமா புகுந்த வீடு பிடிக்குமான்னு கேட்டு பாருங்க. அந்த பிள்ளைங்க கல்லூரி ஆசிரியர்கிட்டயே பதில் சொல்லும். ஆசிரியர் சொன்னால் அறத்தால் வருவதே இன்பம் சொல்லுமானார், அவ அத்தான் வருவதே இன்பம் அப்படின்னு சொன்னான். நான் ஒரு பொண்ணுகிட்ட கேட்டேன், எம்மா உனக்கு பிச்சி வாசனை பிடிக்குமா மல்லி வாசனை பிடிக்குமான்னு. அவ சொன்னா எனக்கு பிச்சி வாசனையும் பிடிக்காது மல்லி வாசனையும் பிடிக்காது, ஏத்த வீட்டு சீனி வாசனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா. அது என்ன உங்க வீட்டு பக்கத்துல அப்படியே இருக்காங்க எல்லாருமே? அப்பவே கனவு காண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு கவிஞன் யுகபாரதின்னு ஒரு கவிஞன் காதலை பற்றி எழுதினான். ஓரம் கிழிந்த பாய், காரை பெயர்ந்த சுவர், ஒட்டடை படிந்த ஜன்னல், ஓசை எழுப்பும் மின் விசிறி, கலைந்த தலையணை, கழுவாத பாத்திரம், என்றாலும் என் வீடு இனிது, ஏனென்றால் எதிர் வீடு உனது அப்படின்னு எழுதினான். காதல் பாட்டுனாலே எவ்வளவு இன்பம் தெரியுமா? சிந்தனையில் வந்து வந்து போரா, அவ சந்தனத்தில் செஞ்சு வச்ச தேரா, என்னுடைய காதலிய ரொம்ப ரொம்ப பத்திரமா, எண்ணமெங்கும் ஒட்டி வச்சே வண்ண வண்ண சித்திரமா, வேறொருத்தி வந்து தங்க என் மனசு சத்திரமா, ராசாத்தி ராசாத்தி அட்ரஸ் என்ன கண்டுபிடி, ராவோடு ராவாக அள்ளி வர நாங்க ரெடி. அவங்க அட்ரஸ் கண்டுபிடிக்கிறோமோ உங்க அட்ரஸ் நாங்க கண்டுபிடிக்கணும். சின்ன பிள்ளை வந்தோடனே புகுந்த வீட்டுக்கு போனோம்னா சமைக்க சொல்றாங்களாம். ஏன் சமைக்க கூடாதா? சமையல் எப்ப தெரியுமா ருசிக்கும்? சமையல்ல மையல் இருந்தாதான் சமையலே ருசிக்கும். நடுவர்களே, இப்போ எங்க வீட்டுல புகுந்த வீட்டுக்கு போன பிறகு என்ன சந்தோஷம் தெரியுமா? எல்லா வேலையும் நான் தான் பார்ப்பேன். எங்க வீட்டுக்காரர் சமைப்பாரு, நான் பார்ப்பேன். அவர் துணி துவைப்பாரு, நான் பார்ப்பேன். அவர் பிள்ளைகளை குளிப்பாட்டுவாரு, நான் பார்ப்பேன். என்ன அன்பா பாப்பா பாப்பான்னு கூப்பிடுவார். அதனாலதான் நான் உடனே அவரை, நான் கொண்ட கணவன் நடமாடும் தெய்வம், நீங்காமல் எந்த குலம் காக்கும் செல்வம், அவன் தந்த உறவில் ஆசைகள் தீரண்டு, அழகாக ஈன்றேன் பிள்ளைகள் 2, ஆனந்தம் விளையாடும் வீடு. அம்மா சொன்னாங்களே, தாய்மை எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா நடுவர்களே? அப்போ ஒரு பெண் பிறக்கின்ற பொழுது அவளுக்கு 25 மதிப்பெண், பெரியவளாகின்ற பொழுது அவளுக்கு 50 மதிப்பெண், திருமணம் முடிகிற பொழுது அவளுக்கு 75 மதிப்பெண். ஒரு பெண் தாயாகின்ற பொழுதுதான் அவளுக்கு 100 மதிப்பெண்கள் என்று சொன்னால், அந்த 100 மதிப்பெண்களை பெற்று தருவது புகுந்த வீடு தானே. நீங்களாம் வீட்டுக்குள்ளெல்லாம் பூர தேவையில்ல, நீங்களாம் பிறவுக்குள்ளே பூந்துருவீங்க. சமைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? பெண்களுக்குன்னே எழுதி வச்சது சமையல் தானே. பசி இருந்தாலும் சமைக்கணும், பசி இல்லாட்டியும் சமைக்கணும். உடம்பு நல்லா இருந்தாலும் சமைக்கணும், உடம்பு நல்லா இல்லாட்டியும் சமைக்கணும். விருந்துக்கு போனாலும் சமைக்கணும், விருந்துக்கு போகலைன்னாலும் சமைக்கணும். பண்டிகை நாளும் சமைக்கணும், பண்டிகை இல்லாட்டாலும் சமைக்கணும். அப்பந்தானே வீடு இயங்கும். இந்த உலகமே இயங்கும்னா சாப்பாடு தானங்க. ஆத்துக்குள்ள இருந்து அரோகரா போட்டாலும் சோத்துக்குள்ள இருக்காயா சோக்கேன் அப்படின்னாங்கல்ல. அப்போ அந்த சோறு கொடுக்கறதுல என்னங்க, சமைக்கிறது என்ன தப்பா? அது மட்டும் இல்ல, பிறந்த வீட்டுல இருக்கும் போது பெண்ணுக்கு ஒரே ஒரு பேரு தான், மகள்னு ஒரு பேரு, அவ்வளவுதான். ஆனா புகுந்த வீட்டுக்கு போன பிறகுதான் பெண்கள் அஷ்டலட்சுமிகளாக மாறுகிறார்கள். பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கும் போது சரஸ்வதி, வீட்டிற்காக பணத்தை சேமித்து வைக்கும் போது அவள் மகாலட்சுமி, வீட்டுக்கான சிறந்த முடிவுகளை எடுக்கின்ற பொழுது அவள் பார்வதி தேவி. வீட்டுக்காரர் குளிச்சிட்டு வந்து ஈர டவல்ல பெட்டு மேல போடும் போது துர்கா. வீட்டுக்கான காய்கறிகளை மோசமாக வீட்டுக்காரர் வாங்கிட்டு வரும்போது அவள் பத்திரகாளி. கல்யாண வீட்டுக்கு கிளம்பி நிற்போம், வீட்டுக்காரர் எங்க அலங்காரத்தை அலட்சியம் செய்யும் போது மகிஷாச மர்த்தினி. நீங்க அலங்காரம் பண்ணி போகும்போது எங்க முன்னாடி ஏதாவது வேற பெண்களை புகழ்ந்து பேசும்போது சொர்ணாக்கா. அப்படி அஷ்டலட்சுமிகளாக நாங்க மாறினாதான் வீடு நல்லா இருக்கும். நகையும் நட்டும் போட்டு இருந்தா சொர்ண லட்சுமி, அவ நஞ்சையும் புஞ்சையும் வாங்கி வந்தா தானிய லட்சுமி.
மானங்காக்க துணிஞ்சு நின்றா வீரலட்சுமி, மானங்காக்க துணிஞ்சு நின்னா வீரலட்சுமி, எதிலும் மனசு வச்சு ஜெயிச்சிருந்தா விஜயலட்சுமி. எத்தனை லட்சுமி பாருங்கடா, அவ என்ன லட்சுமி கூறுங்கடா, நாம அத்தனை பேருக்கும் படியளக்கும் அண்ணன் லட்சுமி ஆகுமடா, அண்ணன் லட்சுமி ஆகுமடா. வரதப்பா வரதப்பா கஞ்சி வருதப்பா, கஞ்சி கலையும் தன்னை தலையில் தாங்கி வஞ்சி வருதப்பா. மொத்தம் எத்தனை பாட்டுன்னா வச்சிருக்கீங்க? ஏன்னா நாங்க காலையில பால்காரை வரந்தாட்டிக்கு இது பாடுவீங்கன்னு நினைக்கிறேன். பால்காரை வந்தப்பவும் பாடுவாங்க, ஏய் வந்தேன்டா பால்காரு. நல்ல சுவையான பாடல் பாடுறாங்க, அதெல்லாம் கேட்க முடியுது. போன வாரம் ஒரு பட்டிமன்றம் இதே பாட்டை ஒரு அம்மா பாடினாங்க. ஆர்கனைஸ் முன்னுக்கு உட்காந்துக்காரு, வருதப்பா பிடிச்சார். அவருக்கு ஆம்புலன்ஸ் வந்துச்சு, அவரை தூக்கிட்டு போயிட்டோம். பெண்களுக்கு புகுந்த வீட்டுலதான் மகிழ்ச்சி இருக்குங்கிறத திருவள்ளுவரே சொல்லியிருக்கார். தெய்வம் தொழாள் கொழுநன் தொழுதழுவாள் பெய்யென பெய்யும் மழை அப்படின்னு சொல்லியிருக்கார். ஏன்னா கணவனுக்கு ஏன் கணவன் பேருனா மனைவியோட கண் அவனா, அதனால கணவன். நான் எங்க வீட்டுக்காரரை மாமான்னு கூப்பிடுவேன். ஏன் மாமான்னு கூப்பிடுவேன்? ஒரு கணவன் 2 அம்மாவுக்கு சமம், அதனால மாமா. எதுக்கு தந்தையின் பேரு? உன்னை இந்த உலகத்துக்கு தந்ததால் அவருக்கு பேர் தந்தை. எதுக்கு தாத்தான்னு பேரு? தந்தைன்னு ஒரு தா வந்தனால அவர் தந்தை. அவருக்கு ஏன் தாத்தான்னா உன் தந்தையே தந்தவர், 2 தா, அதனால அவருக்கு பேர் தாத்தா. ஏன் அண்ணி? உங்களுக்கு அவங்க அன்னை, நீ அண்ணி. மதினி மாதா, நீ மதினி. அது மாதிரி கணவன் ஒண்ணுக்கு சும்மா முன்னோர்கள் வேடிக்கையா சொல்லிட்டு போல. அப்பா அம்மாவே எப்ப சந்தோஷப்படுவாங்கன்னா தான் பிள்ளை புகுந்த வீட்டுக்கு போகும்போதுதான் மகிழ்ச்சி அடைவாங்க இல்லையா? அவ போகும்போது அப்படி ஆனந்த கண்ணீர் வடிப்பாங்க. கண்ணதாசன் ஒரு கல்யாணத்தை ஒரு பாட்டுல முடிச்சிருப்பார். இதோட நானும் முடிக்கிறேன். அதான் நல்ல, இல்லாட்டி உங்களை நாங்க முடிச்சிருவோம். அந்த பாட்டை எவ்வளவு அருமையா கொண்டு போயிருப்பாரு தெரியுமா? அந்த பெண்ணு அப்படியே அலங்காரத்தோட வந்துட்டு இருப்பா. அப்ப பார்த்து அந்த பாட்டு ஒலிக்கும். மாதரார் தங்கள் மகளென்று பார்த்திருக்க மாப்பிள்ளை முன் வந்து மணவரையில் காத்திருக்க காதலாள் மெல்ல கால் பார்த்து நடந்து வர கன்னி அவள் கையில் கட்டி வைத்து மாலை தர காளை திருக்கரத்தில் கனகமணி சரம் எடுக்க ஆனந்தம் பாடு என ஆங்கோர் குரல் பிறக்க கொட்டியது மேளம் குவிந்தது கோடி மலர் கட்டினான் மாங்கல்யம் மனை வாழ்க துணை வாழ்க குலம் வாழ்க. இந்த வாழ்க்கை எப்படியாவது மகிழ்ச்சி இல்லாம போகுமா நடுவர் அவர்களே? பிறந்த வீட்டுல பெண்களுக்கு எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும் சந்தோஷம் இருந்தாலும் புகுந்த வீட்டிற்கு போகும்போதுதான் அவளுக்கு பொறுப்பும் மரியாதையும் மகிழ்ச்சியும் இருக்கிறது. அதனாலதான் கவிப்பேரரசு வைரமுத்து சொன்னார், மனைவியை பார்த்து சொன்னார், இரும்பாய் கிடந்த எண்ணெய் துளைக்கி பொன்னாய் மாற்றிய புன்னகை கண்மணி, எரியும் தீயாய் இருந்தேன் அம்மா, எரியும் தீயை இளையாய் பிரித்து சிறிய விளக்காய் செய்தவள் நீயடி, சீரும் கங்கையை சீசாவில் அடக்கும் செப்படி வித்தையை எப்படி கற்றாள், நோயில் கிடந்து நொந்த பொழுதுகளில் மருத்துவத்தாலா மறுபடி எழுகிறேன், இல்லை கண்மணி இல்லை, உன் கடை விழித்திரளும் கண்ணீர் என் மேல் விழுந்தவுடன் நான் எழுந்து விடுகிறேன். எத்தனை பாடல்கள் எழுதியிருப்பேன், ஆனால் எனக்கு பிடித்த இனிய பாடல் சி போங்கள் என்னும் சினுங்கள் மட்டுமே அப்படின்னு இருப்பார். சொல்றாரு, தாயனும் வடிவை தமக்கையின் வடிவை மூதுரை சொல்லும் முதுமகள் வடிவை ஓவிய திருவே உன்வழி காண்கின்றேன், உனக்கு முன்னே உயிர் பிரியத்தான் எனக்கு விருப்பம், இயற்கை உதவும் என்று ஒரு பெண்ணை ஒரு ஆண் புகழ்கிறான் என்று சொன்னால் உலகத்தில் உள்ள முதியோர் இல்லங்களை எல்லாம் மூடிவிட முடியும். பெண்கள் நினைத்தால் எப்படி நினைக்கணும் தெரியுமா? புகுந்த வீட்டை பிறந்த வீடாக நினைத்தால் முதியோர் இல்லங்களை மூடிவிடலாம் என்று ஒரு கவிஞன் சொல்லியிருக்கிறான் என்று சொன்னால், புராண இதிகாசங்களை எல்லாம் நாம் தொட்டு பார்க்கின்ற பொழுது சீதை காலத்திலிருந்து இன்றைய சினேகா காலம் வரைக்கும் பெண்களுக்கு பெருமை சேர்ப்பது புகுந்த வீடே என்று கூறி
அனைவருக்கும் மகளிர் தின நல் வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.